ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நார்மலாக நம்ம டேபிள்ஸ் கிரியேஷன்ஸ் பார்த்துருக்கோம்ல. ஸோ டேபிள் கிரியேஷன்ஸில் என்னென்ன பார்த்தோம்னா, டேபிளில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு காலம் நேம் நம்ம கொடுப்போம், அந்த காலமோட டேட்டா டைப் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இங்கே நான் தேர்டாக ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன், தெரியுதா? இது பேர் தான் என்னென்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டோட்டலாக ஒரு டேபிள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு டேபிளில் காலம்ஸ் இருக்குமா, இதெல்லாம் காலம்ஸ். எம்ப்ளாயி ஐடின்றது ஒரு காலம், எம்ப்ளாயி நேம்ன்றது ஒரு காலம், சேலரி, மேனேஜர் ஐடின்றது என்கிட்ட 4 காலம்ஸ் இருக்குது இந்த டேபிள் பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன், செகண்டாக இருக்கிறது எல்லாம் டேட்டா டைப் சொல்லுவாங்க. நம்ம டேட்டா டைப்ஸில் பார்த்தோமா, இன்டீஜர் இருக்குது, வேர்கார் இருக்குது, அப்புறம் டேட் இருக்குது, அப்புறம் வேற என்ன இருக்குது, வேர்கார் கேர்னு ஒரு இது இருக்குது. ஓகே, டெசிமல் ஒரு டேட்டா டைப் இருக்கு, ஃப்ளோட் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் இருக்கு. அண்ட் தேர்டா ஒரு திங் வருது. ஓகே, இது பேர் என்ன, இதான் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லுவாங்க. ஓகே, கன்ஸ்ட்ரெயின்ட்டோட எதுக்கு, அது என்னோட அதோட என்ன பர்பஸ் பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரெயின்ட் வந்துட்டு இப்போ நான் ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்றேன்னா அதுக்கு நான் ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பேன், ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருப்பேன். பிகாஸ் இப்போ நான் வந்துட்டு ஒரு காலம் நான் வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், என்கிட்ட எம்ப்ளாயி ஐடின்னு ஒரு காலம் வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த எம்ப்ளாயி ஐடின்ற காலம் எனக்கு எதுல இருக்கணும், எனக்கு நம்பர்ல தான் இருக்கணும்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? எனக்கு நம்பர்ல இருக்கணும்ன்றதுனா இன்டீஜர் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இதுல எனக்கு ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம பார்ப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட் நல்ல ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்றேன். ஓகே, இப்போ என்னன்னா, இப்போ நான் ஒருவேளை உங்களுக்கு எம்ப்ளாயி ஐடி வேணாம், இப்போ எம்ப்ளாயி நேம் நம்ம பார்ப்போமே. எம்ப்ளாயி நேம்ல பார்த்தீங்கன்னா என்கிட்ட வேர்கார்னு ஒன்று வச்சு கொடுத்துருக்கேன். இப்போ என்னன்னா, இப்போ என்னோட பேர் அப்துல்னா என் பேர் என்ன வரும், எம்ப்ளாயி நேம் வந்துட்டு அப்துல்னு என்டர் பண்ணுவேன். ஒருவேளை நான் சொல்றேன், இந்த இடத்துல நான் எதுவுமே என்டர் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, ஜான் இருக்குங்க, நான் இங்க எதுவுமே என்டர் பண்ணல. பட் நான் இங்க வந்துட்டு நாட் நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணி இந்த டேபிள் கிரியேஷன் பண்ணியிருந்தேன்னா, ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, காலம் நேம் இருக்கு, காலமோட டேட்டா டைப் இருக்கு, தேர்டா கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கா. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நான் இதுல நாட் நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். எதுல யூஸ் பண்ணியிருக்கேன், செகண்ட் காலம்ல யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த டேட்டா என்டர் பண்ணனா எனக்கு என்ன ஆகும்னா எரர் அடிக்கும். பிகாஸ் செகண்ட் வேல்யூல வந்துட்டு நல் வேல்யூ இருக்கக்கூடாது, அதுல என்ன இருக்கணும், அட்லீஸ்ட் என்ன நேம் இருக்கணுமா. இதுதான் அதோட கன்ஸ்ட்ரெயின்ட்டோட மீனிங். ஓகே, ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்றேன்னா அதுக்கு எனக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுட்டேன்னா என்னால் என்ன பண்ண முடியும், அந்த டேபிள் என்னால் கரெக்டாக வச்சுக்க முடியுமா. அந்த டேட்டா இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க. இன்டெகிரிட்டினா அந்த டேபிளோட அந்த குவாலிட்டி வந்துட்டு இனிமேல் பெட்டராக இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் இது மாதிரி பண்ணுவோம், கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல என்ன இதுதான் கன்ஸ்ட்ரெயின்ஸ் மேலே பார்த்தோம்னா. ஓகே, இது எதுக்கு அக்யூரசி இருக்குமோ, ரிலேபிலிட்டி ஆஃப் த டேட்டா பேஸ்ல இருக்கும். அதுக்காக இது என்னன்னா, they restrict the type of the data can be inserted into the table. நான் வந்துட்டு அந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை இன்சர்ட் பண்ணாமல் இருந்ததுன்னா அந்த டேட்டா என்ன ஆகுது, இன்சர்ட் ஆகாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கும். அதுதான் சொல்லுது. ஓகேவா? நான் ஒருவேளை நான் கிரியேட் பண்ண கன்ஸ்ட்ரெயின்ஸை என்னால் மாடிஃபை பண்ண முடியும். நான் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் டேபிள் கொடுத்துட்டு அதுல நான் வந்துட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவேன். ஓகேவா? இந்த நாட்னால் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போது ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணிப்பேன். ஸோ இதில் என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நாட்னல்ல ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு, அப்புறம் யூனிக்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு, பிரைமரி கீன்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு, அண்ட் செக்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்னு ஒன்று இருக்கு, அண்ட் ஃபாரின் கீ இருக்கு. டோட்டலாக என்கிட்ட 6 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தீங்கன்னா நாட்னல் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே, நாட்னல் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன பண்ணும், அது நேம்ல இருக்க மாதிரியே நான் அந்த காலம்ல என்னால் நல் வேல்யூஸ் வச்சுக்க முடியாதுன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த காலம்ல என்னால் நல் வேல்யூஸ் நல்லா இன்சர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? நான் ஒரு வேல்யூ நான் இன்சர்ட் பண்றேன்னா அப்போ எனக்கு அட்லீஸ்ட் நான் ஒரு வேல்யூ கொடுக்கணும் இன்சர்ட் பண்ணும்போது. அதுதான் சொல்லுது. ஓகேவா? இதான் நாட்னல் கன்ஸ்ட்ரெயின்ட்டோட மீனிங். ஸோ இப்போ என்கிட்ட நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு கஸ்டமர் நேமு, இமெயில், ப்ராடக்ட் நேமு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகக்கூடாது, எம்டியா இருக்கக்கூடாது. பிகாஸ் எனக்கு கஸ்டமர் நேம் வந்து நல்ல இருந்துச்சுன்னா அவன் எந்த கஸ்டமர் பேரே தெரியாம இருக்கும்ல, அப்படி இருக்கக்கூடாதுல்ல. ஒரு கஸ்டமரோட இமெயில் எனக்கு வேணும் இல்லை, ஏன்னா அவருக்கு அவர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் அவருக்கு இன்வாய்ஸ் நான் இமெயில ஷேர் பண்றேன்னா எனக்கு இமெயிலாம் வேணும் இல்லை. ஸோ அதே மாதிரி ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்காருன்னு தெரியாமல் இருக்கக்கூடாதுல, நல்ல வேல்யூ இருக்கக்கூடாதுல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கக்கூடாது. ஸோ அப்போ நான் என்ன யூஸ் பண்ணுவேன், நாட் நல் யூஸ் பண்ணிட்டேன்னா அப்போ எனக்கு நான் இன்சர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், நான் மேலே இருக்க டேபிள் நான் கீழே உள்ள எழுதுனேன் ஜஸ்ட். ஓகேவா? என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் டேபிள், நான் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் நல்ல ஒன்று வச்சிருக்கேன்னா ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்றேன். ஓகேவா? இந்த டேபிள்ல போய் என்னென்ன யூஸ் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா 3 காலம் யூஸ் பண்றேன். ஒன்று ஸ்டூடெண்ட் ஐடி, இது இன்டிஜர்னு வச்சுக்கிறேன். ஓகே, ரெண்டாவது என்கிட்ட ஸ்டூடெண்ட் நேம்னு இருக்கா, ஸ்டூடெண்ட் நேம் இதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா வேர்காரு,
இதுல நான் தேர்ட் என்ன ஆட் பண்றேன், கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்றேன்னா நாட் நல்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நாட் நல் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட சிட்டி இருக்கு. டோட்டலாக எத்தனை காலம்ஸ் இருக்கு, 3 காலம்ஸ் இருக்கு. அண்ட் செகண்ட் காலம் பார்த்தீங்கன்னா நாட் நல் இருக்கு. நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன், ப்ராக்கெட் போட்டு. அண்ட் இதை நான் ரன் பண்ண போறேன். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ண போறேன். எக்ஸிக்யூட் கொடுத்துறேன். ரன் ஆகிடுச்சா? ஓகே, இப்போ எனக்கு ஒரு டேபிள் கிரியேஷன் ஆகிடுச்சு. கொஞ்சம் கீழே ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஒரு டேபிள் கிரியேஷன்ஸ் ஆயிடுச்சு. எப்படி நம்ம பார்க்கலாம், பிகாஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ப்ராக்டிஸ் இதுதான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, we are using, I guess, practice v2 data இது யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறோம்? ஓகே, ஸோ நான் இதில் வேற ஏதோ டேட்டா பேஸில் கிரியேட் பண்ணிக்கிறேன், அதனால எனக்கு வரல அது. ஸோ நான் இப்போ வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் v2ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, யூஸ் கொடுத்துக்கிறேன். யூஸ் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, ஸோ இப்போ நான் இங்கே இதில் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே ஓகே, இப்போ இந்த ப்ராக்டிஸ் v2ல நான் டேபிளை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு வந்துருச்சா, ஸ்டூடெண்ட்ஸ் நாட் நல்ல ஒரு டேட்டா டேபிள் வந்துருச்சு. ஓகே ஓகே, ஸோ இதில் தான் நான் என்ன பண்ணேன், இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ண போறேன். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்ஸ் நாட் நல். ஓகே, இதில் நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் காலம்ஸ்ல என்னென்ன ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு, ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம் இருக்கு, வேற என்கிட்ட சிட்டின்னு இருக்கு. ஓகே ஓகே, இது நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், நான் வேல்யூஸ் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூ இன்சர்ட் பண்றேன். ஓகேவா, ஸ்டூடெண்ட் ஐடி வந்து இன்டீஜர்னால 1 கொடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட் நேம் வந்துட்டு அப்துல் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, சிட்டி வந்துட்டு நான் சென்னைன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து ரன் பண்றேன். ஓகே, இது ரன் ஆகிடுச்சு. ஓகே, எப்படி பார்க்கறது, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் நல். ஓகே, இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி ரன் பண்ணா எனக்கு அந்த வேல்யூ காட்டுதா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நினைக்கிறேன். இது ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை நான் ரன் பண்றேன். வந்துருச்சா? ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வேல்யூ இன்சர்ட் பண்றேன். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். செகண்ட் வேல்யூ வந்து இன்சர்ட் பண்றேன். ஓகே, என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா செகண்ட்ல இது வந்து 2 மாத்திக்கிறேன். அப்துல் பதிலா இன்சர்ட் பண்ணல. ஓகே, ஆக்சுவலா இல்லை, நான் நல்லன்னு கொடுத்தேன். ஏன்னா இப்போ இது இப்படி ரன் பண்ணீங்கன்னா எனக்கு வராது. ஆக்சுவலா இன்கரெக்ட் சின்டாக்ஸ்னு வரும். ஸோ இந்த இடத்துல நான் நல்லன்னு சொல்றேன். நல். ஓகே, நல் இதான் நல் வேல்யூ உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் இன்சர்ட் பண்றேன். I cannot insert the value null into column student name because இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நாட் நல் வந்து பார்த்தீங்கன்னா does not allow நல்ஸ்னு வந்துருச்சு. ஒரு வயலேஷன்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இதனால வந்துருச்சு பிகாஸ் நான் கன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ அதனால வயலேஷன்ஸ் வந்திருக்கு. இது மாதிரி இருந்தால் என்னால் இன்சர்ட் பண்ண முடியாதா? ஸோ இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணணும், இதே நான் அப்துல் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், நான் வேற ஒரு பேர் போட்டு இன்சர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இப்போ எனக்கு என்ன ஆகும், இது இன்சர்ட் ஆகிடும். ஓகே, நான் ரன் பண்ணணும்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுத்தனா வந்துடுச்சா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட். இது வந்து இந்த காலம் மேலே கிரியேட் பண்ணனால எனக்கு இப்படி வரல. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தீங்கன்னா யூனிக்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. யூனிக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி யூனிக்கா இருக்கணும்னா ஒரு வேல்யூ தான் இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல அப்துல் நான் சென்னை 2 கொடுத்துருக்கேன்னா, ஒருவேளை நான் சிட்டி வந்துட்டு யூனிக்னு சொல்றேன்னா ஒரு சென்னை தான் இருக்கணும், 2வது சென்னை இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயம். ஓகேவா, பட் இங்க இப்போ நம்ம வேற இதுக்கு நம்ம வேற யூஸ் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்ல என்ன பண்ணணும்னா ஆல் வேல்யூஸ் இந்த காலம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். பிகாஸ் சேம் வேல்யூ இருக்கக்கூடாது தான் யூனிக்னு அர்த்தம். டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருக்காதா? கண்டிப்பா இருக்காது. இப்போ எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட், உங்களோட இமெயில் ஐடி வந்துட்டு 2 பேரோட இமெயில் ஐடி சேமா இருக்கக்கூடாதா? ஏன்னா கண்டிப்பா அது இருக்கக்கூடாது. உங்க பேர் வேணா சேமா இருக்கலாம். ஓகே, என் பேர் அப்துல், இன்னொருத்தர் கூட அப்துல் இருக்கலாம். பட் அவங்களோட ஒரு ஐடி வந்து சேமா இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்களோட இமெயில் ஐடி சேமா இருக்காது. இது மாதிரி விஷயம் இருக்கலாம். அந்த மாதிரி காலம்ஸ்லாம் என்ன யூஸ் பண்ணுவேன், யூனிக்னு கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவேன். ஓகே, பட் யூனிக்ல ஒரே விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும், நல் வேல்யூஸ் மட்டும் ஒரே ஒரு நல் வேல்யூ மட்டும் அக்செப்ட் பண்ணணும். ஓகே, ஒரே ஒரு நல் வேல்யூ மட்டும் அக்செப்ட் பண்ணணும். ஸோ இது என்னன்றது லேட்டராக இது என்னன்னு பார்க்கலாம். பிரைமரி கீன்றது ஒன்று பார்க்கும்போது யூனிக்கும் பிரைமரி கீக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அது ப்ராப்ளம் இன்டர்வியூஸ்ல அதிகமாக கேட்கறதுனால அது என்ன கான்செப்ட்னு பார்ப்பேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன், இது நம்ம நார்மல் டேபிள் தான் கிரியேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிக்னு போட்டுருக்கேன்.
ஸ்டூடெண்ட் ஐடியில் இன்டீஜர் யூஸ் பண்ணியிருக்கேன், கமா இமெயிலில் வந்துட்டு வேர்கேர் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸாக யூஸ் பண்ணது நாட் நல்ல, இங்கே வந்துட்டு யூனிக்கு, சிட்டி சேம் கொடுத்துட்டேன். இப்போ இதை ரன் பண்ணுறேன், டேபிள்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, எனக்கு இந்த டேபிள் கிரியேஷன் ஆயிடுச்சா, ஸ்டூடெண்ட்ஸ் யூனிக் கிரியேட் ஆயிடுச்சா. ஓகே, இப்போ நான் இதில் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேவா, இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட்ஸ் யூனிக். இது என்னெல்லாம் இருக்கு, ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு, இமெயில் இருக்கு, சிட்டி இருக்கு. ஓகே, இப்போ இதில் என்னென்ன பண்ணணும், வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணணும். வேல்யூஸ் என்னென்ன இன்சர்ட் பண்ணணும், ஸ்டூடெண்ட் ஐடி வந்துட்டு 1, கம்மா இமெயில் ஐடி நான் கொடுக்குறேன். ஓகே, ABU ஓகே abdulmalik@gmail.com போடுறேன். ஓகே .com போட்டுக்கிறேன். ஸோ இது நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு சிட்டி வந்துட்டு நான் சென்னைன்னு கொடுத்துக்கிறேன் இப்போ வரைக்கும். ஓகேவா, இந்த டேபிளில். ஓகே, இது நான் வச்சுக்கிட்டேன். இப்போ இதை நான் ரன் பண்ணால் எனக்கு இன்சர்ட் ஆகிடும். வியூ பண்ணுறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், அந்த டேபிள் நேம் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் யூனிக்கா, நான் அது கொடுத்துட்டு இப்போ நான் இதை செலக்ட் பண்ணணும்னா ஷார்ட்கட் ஒன்று இருக்கு. நான் ஒவ்வொரு டைமும் எக்ஸிக்யூட் ரன் பண்ணலாம், இல்லைனா Alt X அந்த ஷார்ட்கட் போட்டிருக்கா, Alt X கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். ஓகே, அது கொடுத்தாலும் எனக்கு வந்துருச்சா. ஓகே, ஸோ இப்போ இதில் நான் இன்னொரு வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட். ஸோ இந்த இடத்துல செகண்டில் தான் யூனிக் கொடுத்துருக்கேன், கரெக்டா. இப்போ நான் செகண்ட் வேல்யூ அதே கொடுக்குறேன். ஓகேவா, இந்த இடத்துல நான் யூனிக் வேணால் டூன் மாற்றிக்கிறேன், சென்னை கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணுறேன். வயலேஷன் ஆஃப் யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் வந்துருச்சா. ஓகேவா, சரி. அது cannot insert duplicate key objects. ஆக்சுவலாக கொஞ்சம் டைனியாக தான் இருக்கும், பிகாஸ் இது கரெக்டாக தெரியுதான்றது தெரியல எனக்கு. ஸோ என்னன்னா, இந்த வயலேஷன் ஆஃப் யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் போட்டிருக்கு, அண்ட் cannot insert duplicate key பிகாஸ் டூப்ளிகேட் கீ வேல்யூ வந்துட்டு பண்ண முடியாது. எதனால, ஏன்னா இது யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து வயலேட் பண்ணுது, அதனால எனக்கு காட்டுது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ண முடியும், நான் ஒரு கே மட்டும் எடுத்துட்டேன்னா என்ன ஆகும், ABU MA LIன்னு வருதான். ஸோ இப்போ யூனிக்காக தானே இருக்கு, இந்த வேல்யூ இன்சர்ட் ஆகிடுமா. இப்போ நான் ரன் பண்ண பார்த்தா வந்துடுமா எனக்கு, புரியுதா. ஸோ இதான் யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்டோட விஷயம். ஸோ நான் எங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், இமெயில் யூஸ் பண்ணியிருக்கனால இமெயிலில் மட்டும் டூப்ளிகேட்ஸ் அக்செப்ட் பண்ணாது. ஓகே, ஸோ இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ இதில் நான் வந்துட்டு எதுவுமே செகண்ட் வேல்யூ நான் கொடுக்கல. ஓகேவா, பட் நல்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் நல் கொடுத்து ரன் பண்ணனா எனக்கு என்ன ஆகும்னா ரன் ஆகிடும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிட் கொடுக்குறேன், ஆயிடுச்சா. ஸோ இந்த இடத்துல நான் 3 கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ மறுபடியும் நான் நல்ல ரன் கொடுக்குறேன். ஓகேவா, நல்லா ஆகாது. ஏன், பிகாஸ் ஏற்கனவே ஒரு நல் வேல்யூ தான் இன்சர்ட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு நல் வேல்யூ மட்டும் யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மற்ற நல் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணாது, ஒரே ஒரு நல் வேல்யூ மட்டும் அக்செப்ட் பண்ணும். ஓகே, இப்போ பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் பார்க்கலாம். ஓகே, பிரைமரி கீன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஓகே, என்னன்னா பிரைமரி கீ வந்து நீங்கள் எல்லா இதுலையும் பார்த்துருப்பீங்க, எக்ஸல்ல பார்ப்பீங்க அண்ட் பவர் பில பார்க்கறதா. டேபிள்ஸ்க்கு ஒரு டேபிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டேபிளில் முக்கியமாக ஒரு கீ இருக்குமா, அதான் பிரைமரி கீ சொல்லுவாங்க. ஒரு காலம் இருக்கும். ஸோ எப்படின்னா, கஸ்டமர் டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா கஸ்டமர் ஐடின்னு ஒரு காலம் இருக்குமா, ஆர்டர்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டா ஆர்டர் ஐடின்னு ஒரு காலம் இருக்கும், சேல்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டா சேல்ஸ் ஐடின்னு ஒரு காலம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு யூனிக்காக ஒரு காலம் இருக்கும். எப்படி நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ரோல் நம்பர் இருக்குமோ 1 2 3, ஏன்னா எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் நம்பர் இருக்கும்ல, அதே மாதிரி இந்த மாதிரி கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டேபிள்ஸ்க்கு வந்து ஒரு காலம் இருக்கும், யூனிக்காகவே இருக்கும். அந்த காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான காலம் சொல்லுவாங்க, அதுதான் வந்து பிரைமரி கீயாகவும் இருக்கும். ஓகே, ஒரு டேபிளில் இதை விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டேபிள் பொறுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இப்போ இந்த டேபிள் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்கிட்ட 4 டேபிள்ஸ் இருக்கு. ஓகேவா, டிபார்ட்மெண்ட் ஒரு டேபிள் இருக்கு, எம்ப்ளாய்னு ஒரு டேபிள் இருக்கு, ரோல்னு ஒரு டேபிள் இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் பீரியட்னு ஒரு டேபிள் இருக்கா. ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் டேபிள் என்ன காலம், முக்கியமான காலம் டிபார்ட்மெண்டோட ஐடி. ஓகேவா, இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் இப்போ வந்துட்டு நீங்க மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 1 கொடுத்துருப்பாங்க, சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் 2 கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் யூனிக்கா தானே இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பிரைமரி கீயா இருக்கும். ஒரு காலம்ல முக்கியமான காலம்க்கு பிரைமரி கீயா வச்சிருப்பாங்க. ஓகேவா, இப்போ பாத்தீங்களா, இதுல ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு பிரைமரி கீ மட்டும் தான் இருக்கும். ஒரு காலம் மட்டும் தான் பிரைமரி கீயா இருக்கும். நிறைய காலம் வந்துட்டு பிரைமரி கீயா இருக்க அக்செப்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது தெரிஞ்சுக்கணும். A table can only have one primary key column மட்டும் தான் இருக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இதுல 2 விஷயம் ஆட்டோமேட்டிக்கா அக்செப்ட் பண்ணிக்கும். என்னன்னா, நோ டூப்ளிகேட் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணாது, டூப்ளிகேட் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணாது, நல் வேல்யூஸும் அக்செப்ட் பண்ணாது. ஓகே, ஸோ ஷார்ட்டா பார்த்தீங்கன்னா நாட் நல் என்ன பண்ணும், அக்செப்ட் பண்ணாது. நாட் நல் கிடையாதா, யூனிக் என்ன பண்ணாது, டூப்ளிகேட் அக்செப்ட் பண்ணாதா. ஸோ இது ரெண்டுமே சேர்த்தது தான் பார்த்தீங்கன்னா பிரைமரி கீ.
எனக்கு டூப்ளிகேட் வேல்யூஸும் கிடையாது, நல் வேல்யூஸும் கிடையாது. இதுதான் பிரைமரி கீயோட விஷயம். ஓகே, ஸோ நான் இப்போ ஒரு டேபிள், நான் பிரைமரி கீன்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன், ஸ்டூடெண்ட்ஸ் பிரைமரி கீன்ட்டு. ஓகே, ஷார்ட்கட்ல பிகேன்னு போட்டிருக்கேன். ஓகே, இதுல என்னென்ன காலம்ஸ் வச்சிருக்கேன்? ஸ்டூடெண்ட் ஐடி வச்சிருக்கேன், இன்டிஜர். அந்த காலம் என்ன பண்ணியிருக்கேன்? பிரைமரி கீன்னு போட்டு வச்சிருக்கேன். புரியுதா? ஸோ எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்டூடெண்ட் ஐடி நான் வச்சிருக்கேன்னா இந்த காலமை பிரைமரி கீன்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் காலம் எனக்கு பிரைமரி கீயா இருக்கு. செகண்ட் காலம்ல நான் எதுவுமே கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்கல, தேர்ட் காலம்லயும் கொடுக்கல. ஸோ நான் இப்போ ரன் பண்றேன். இது டேபிள்ஸ் கிரியேஷன் ஆயிடுச்சு. ரெஃப்ரெஷ். ஸ்டூடெண்ட்ஸ் பிகேன்னு கிரியேட் ஆயிடுச்சு இந்த டேபிள். இந்த டேபிள்ல இப்போ நான் இன்சர்ட் பண்ண போறேன். ஓகே, இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்ஸ் பிகே. ஓகே, ஸோ இப்போ இதில் என்னென்ன இன்சர்ட் பண்ண போறேன்? இந்த காலம்ஸ் நான் அதெல்லாம் வச்சுட்டு மென்ஷன் பண்ணிடணும். ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், அப்புறம் சிட்டி. ஓகே, இதில் என்ன இன்சர்ட் பண்ணும்? வேல்யூஸ் கொடுத்துட்டேன். ஓகே, எதில் நான் பிரைமரி கீ வச்சிருக்கேன்? ஸ்டூடெண்ட் ஐடியில தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் அக்செப்ட் பண்ணி தரேன். 1 ஸ்டூடெண்ட் நேம் சேம் அதே அப்துல்லே வச்சுக்கிறேன். ஓகே, சிட்டி பார்த்தீங்கன்னா சென்னைன்னு வச்சுக்கிறேன். ஓகே, டன். ஓகே, இப்போ நான் இதை என்ன பண்றேன்னா ரன் பண்றேன். எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்ன பண்ண போறேன்? இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் பிகே, இந்த டேபிள் பேர் கொடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் ரன் பண்றேன். ஓகேவா? ஆல் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு டேபிள் வந்துருச்சா? ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் வேல்யூ ரன் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வேல்யூல என்ன இன்செர்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா, நான் 1 வச்சுக்கிறேன் இந்த வாட்டி. ஓகே, 4ன்னு வச்சிருக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, வயலேஷன் ஆஃப் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் வந்துருச்சா? தெரியுதா? பிகாஸ் இதுல என்ன இருக்கு? டூப்ளிகேட் வேல்யூ வந்துருச்சா? என்னன்னு எனக்கு டூப்ளிகேட் வேல்யூ பிரைமரி கீ அக்செப்ட் பண்ணாது. நான் 2 கொடுத்தனா எனக்கு வந்துடுமா? கரெக்டா 2 கொடுத்தனா வந்துடும். ஓகே, இப்போ இது நான் 2 கொடுக்கு. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ தேர்டா இன்னொரு வேல்யூ இன்செர்ட் பண்றேன். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா நான் 2 பதிலாக நல் கொடுத்துறேன் இந்த வாட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு டூப்ளிகேட் வேல்யூ கொடுத்தேன், ரெண்டாவது எனக்கு நல்ல வச்சு இன்சர்ட் பண்றேன். இப்போ இது கொடுத்தீங்கனாலும் வயலேஷன் ஆஃப் cannot insert null value. ஓகே, ஏன்னா பிரைமரி கீ இல்ல இன்சர்ட் பண்ண முடியாது. இன்சர்ட் வந்து ஃபெயில்ஸ் ஆயிடும். ஓகே, ஸோ பிரைமரி கீ பொறுத்த வரைக்கும் நல் வேல்யூ அக்செப்ட் பண்ணாது, டூப்ளிகேட் வேல்யூ அக்செப்ட் பண்ணாது. பட் யூனிக் கீயை பொறுத்த வரைக்கும் என்னது பார்த்தோம்? ஒரே ஒரு நல் வேல்யூ மட்டும் அக்செப்ட் பண்ணும், மற்றதெல்லாம் யூனிக்காக தான் இருக்கும், டூப்ளிகேட் அக்செப்ட் பண்ணாது. நாட் நல் பொறுத்த வரைக்கும் நல் வேல்யூ அக்செப்ட் பண்ணாது. ஸோ டிஃபரன்ஸ் புரியுதுங்க? ஒவ்வொரு விஷயமும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, கன்ஸ்டன்ஸ் ஒவ்வொரு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். என்னென்ன கன்ஸ்டன்ட் தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் கன்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா செக் கன்ஸ்டன்ட் ஒரு கன்ஸ்டன்ட் இருக்கு. ஓகே, ஓகே, செக் கன்ஸ்டன்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலமோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் ஒரு காலம் ஏஜ்னு வச்சிருக்கேன்னா அந்த ஏஜ்ல வந்துட்டு 18க்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் அவங்களோட வேல்யூஸ் மட்டும் தான் எனக்கு இன்சர்ட் பண்ணணும்னா நான் ஒரு செக்குன்னு ஒரு கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவேன். என்ன பண்ணும்? ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ரோ இன்சர்ட் ஆகும்போது எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஏஜ் வந்து 18 மேலே இருக்காரா, ஏஜ் 18 மேலே இருக்காரான்னு செக் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இதான் விஷயம். ஓகே, if the value does not satisfy the condition, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா அந்த எஸ்கியூஎல் சர்வர் என்ன பண்ணும்? அந்த வேல்யூவை இன்சர்ட் பண்ணாது, ரிஜெக்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் காலம் ரூல்லாம் பார்த்துக்கோங்களேன். ஒரு ஏஜ் வந்துட்டு 18 மேலே இருக்கணும், சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 0க்கு மேலே தானே இருக்க முடியும், சேலரி நெகட்டிவ்ல இருக்கக்கூடாதுல்ல, கரெக்டா? மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 100 வரைக்கும் தான் இருக்கணும். ஏன்னா மார்க்ஸ் வந்துட்டு 105ல யாரும் எடுக்க முடியாது, 0லேருந்து 100 வரைக்கும் தான் பாசிபிள். ஓகே, குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்க முடியும். ஒருத்தரோட குவான்டிட்டி இப்போ எனக்கு ஆப்பிள் வந்து எனக்கு -1லாம் சொல்ல முடியாதுல்ல, ஆப்பிள் ஒரு குவான்டிட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி எனக்கு ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா அது குவான்டிட்டி வந்துட்டு பாசிட்டிவாக தானே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி காலம்ஸ் என்ன யூஸ் பண்ணலாம்? செக் யூஸ் பண்ணிக்கலாமா? நான் ஒவ்வொரு டைம் செக் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஒரு காலம்ல குவான்டிட்டி வந்துட்டு நான் செக் கொடுத்துட்டேன், பாசிட்டிவா இருக்குன்னா செக் குவான்டிட்டி கிரேட்டர் தென் 0ன்னு போட்டுருவேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்? ஒருத்தர் வந்துட்டு குவான்டிட்டி வந்து -3 இன்சர்ட் பண்ணாலும் இன்சர்ட் ஆகாது. ஓகே, ஸோ இதான் விஷயம். ஸோ டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் செக்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னென்ன வச்சிருக்கேன் பாருங்க. ஸ்டூடெண்ட் ஐடி வந்துட்டு பிரைமரி கீன்னு வச்சிருக்கேன், அடுத்து ஸ்டூடெண்ட் நேம் வச்சிருக்கேன். இப்போ 3ஆவதா ஒரு விஷயம் யூஸ் பண்ண போறேன். ஓகே, ஓகே, இப்போ ஏஜ் வந்து இன்டிஜர் வச்சிருக்கேன்னா இப்போ 3ஆவதா இருக்கிறத நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஒரு காலம்ல காலம் நேமு, காலமோட டேட்டா டைப்பு, கடைசியா இருக்கிறது கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே, செக்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, செக் ஏஜ். இப்போ என்னது நம்ம காலம் நேமு, இந்த காலம் தான் நேம், கரெக்டா? இதான் யூஸ் பண்ணுவோம்.
ஓகே. ஏஜ் என்ன சொன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 மேல இருக்கணும்னு சொன்னானா. ஸோ இதான் அதோட கான்ஸ்டன்ட். ஓகே, இப்படிதான் இருக்கணும். செக் ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 கொடுத்துட்டேன்னா இப்படி கிரியேட் பண்ணிட்டு பாருங்க. ரன். ஓகே, இதை ரன் பண்றேன். ரன் ஆயிடுச்சா? ஓகே. ஸோ இப்போ இதுல என்ன பண்ண போறேன்னா இன்சர்ட் பண்ண போறேன். insert into students check. ஓகே, இதெல்லாம் ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு என்கிட்ட, ஸ்டூடெண்ட் நேம் இருக்கு, ஏஜ் இருக்கா, வேல்யூஸ் கொடுத்துட்டு என்னெல்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பிரைமரி கீ 1, அப்புறம் ஸ்டூடெண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏபிசின்னு கொடுத்துருவேன். இந்த வாட்டி ஏபிசி. ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 19 கொடுத்துருவேன் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ நான் ரன் பண்றேன். இந்த வேல்யூவை ரன் ஆகிடுச்சா? எப்படி வியூ பண்றது? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் செக். ஓகே, கொடுத்து வியூ பண்ணிக்கலாம். இங்க வந்துருச்சா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் இதுல இன்னொரு வேல்யூ இன்சர்ட் பண்ண போறேன். இப்போ இந்த வாட்டி இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ்ல என்ன இன்சர்ட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ் இருக்கா. ஸோ இதுல ஏஜ் வந்துட்டு 17 கொடுக்குறேன். ஏஜ் வந்து 18 இல்லை. இப்போ என்ன அக்செப்ட் பண்ணும்? 18க்கு மேலே அக்செப்ட் பண்ணும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டிருக்கேன். இப்போ நான் 17 கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதுவே கன்ஸ்டன்ட், இதுவே வயலேஷன் ஆகிடுமா? பிகாஸ் நான் ஐடி வந்துட்டு பிரைமரி கீன்னு கொடுத்துருக்கேன்னா அப்போ நீங்கள் ஒன்றும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பிரைமரி கீழே டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. ஸோ அப்போ நான் இதை 2 மாற்றினேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் இது மாற்றிட்ட பிறகு இது மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் கான்ஃபிளிக்டட் வித் செக் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்துருச்சா? புரியுதா? பிகாஸ் செக் கான்ஸ்டன்ட் எனக்கு என்ன ஆச்சு? கான்ஃபிளிக்ட் ஆயிடுச்சு. செக் பண்ணும்போது ஏஜ் வந்துட்டு 18க்கு மேலே இல்லை. ஓகேவா? ஸோ 17 இருக்கு, அதனால எனக்கு வயலேஷன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் மறுபடியும் இன்சர்ட் பண்ணேன்னா 19 கொடுத்தனா கூட எனக்கு இன்சர்ட் ஆகிடும், 18 கொடுத்தாலும் இன்சர்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா செக் கன்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இதில் இன்னொரு செக் கூட நான் இன்னொரு காலம் வச்சிருக்கேன், இன்னொரு டேபிள். ஓகே, கிரியேட் டேபிள் எக்ஸாம் மார்க்ஸ்னு வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு, மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன யூஸ் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக வந்து எழுதியிருக்காங்க மார்க்ஸ் இன்டிஜர். ஓகே, இப்போ என்ன பண்ண செக்கா செக். ஓகே, என்ன செக் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா மார்க்ஸ் பிட்வீன் யூஸ் பண்ண. ஓகே, பிட்வீன் 0 and 100. புரியுதா? இப்போ பிட்வீன்னா 0ல இருந்து 100 வரைக்கும் பார்த்தோம். இப்போ என்ன பிட்வீன் நம்ம கேரக்டர் பார்த்தாலும் அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, பிட்வீன் 0ல இருந்து 100 வரைக்கும் செக் பண்ண. ஓகே, ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணிட்டேன். நான் இன்சர்ட் இன்டு exam marks. ஓகே, ஸ்டூடெண்ட் ஐடி மார்க்ஸ் யூஸ் பண்றேன். ஓகே, ஸோ இதுல வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, ஒரு 100 வச்சுக்கிறேன். 100 வரைக்கும் பண்ணுமா? 100 வந்துடும். இப்போ நான் இதை ரன் பண்ணா கூட எனக்கு வந்துடும் அவுட்புட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இன்சர்ட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா 100 பதிலாக இந்த வாட்டி 103 இன்சர்ட் பண்றேன். ஸோ எனக்கு இது இன்சர்ட் ஆகாது. ஓகே, அதே 103 பதிலாக என்ன இன்சர்ட் பண்றேன்? -3 இன்சர்ட் பண்றேன். நெகட்டிவ் இல்லை, அதுவுமே 0 லெஸ் தென் 0ல. ஸோ என்ன ஆயிடுச்சு? செக் கன்ஸ்டன்ட்டை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுச்சு. ஓகே, இதுதான் செக் கன்ஸ்டன்ட்டோட விஷயம். நெக்ஸ்ட் கன்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்னு ஒரு கன்ஸ்டன்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ டிஃபால்ட் கன்ஸ்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேல்யூ வந்துட்டு நான் டிஃபால்ட்டா வச்சிருவேன். இப்போ நீங்க வந்துட்டு யாராவது வந்துட்டு இப்போ லொகேஷன் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்துட்டு அவர் சிட்டி எதுவுமே என்டர் பண்ணலன்னா அவர் சிட்டி சென்னைன்னு அசியூம் பண்ணிக்கோ, டிஃபால்ட்டா சென்னைன்னு வச்சுக்கோன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும்? எனக்கு ஒரு ப்ரீ டிஃபைன் வேல்யூ என்னது? சென்னையா? ஒருத்தரோட சிட்டி அவர் வந்துட்டு எங்கேருந்து வராருன்னு அவர் கொடுக்கலன்னா அவரோட என்ன கொடுத்துரும்? சென்னைன்னு ஆட்டோமேட்டிக்கா வச்சிடும். ஓகேவா? So this is useful in a column should always have a value. Okay, ஒரு காலம் வந்துட்டு வேல்யூ இருக்கணும். Even if the user forgets to enter, அது வேல்யூ என்டர் பண்ண மறந்துட்டாலும் எனக்கு அது வேல்யூ இருக்கும். அதான் டிஃபால்ட் கன்ஸ்டன்ட்டோட விஷயம். ஓகே, ஸோ நான் ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ என்னன்னா ஆர்டர்ஸ் டேபிள் ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். ஓகே, என்னென்ன பாக்குறேன்னா குவான்டிட்டி வந்துட்டு 0க்கு மேல இருக்கணும். ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்துட்டு டிஃபால்ட்டா பெண்டிங் வச்சு, பிகாஸ் நான் ஆர்டர் பண்ணும்போது டிஃபால்ட்டா என்ன இருக்கும்? பெண்டிங் ஸ்டேட்டஸ் தானே இருக்கணும், அதுக்காக. ஓகே, ஸோ இதுல ஆர்டர்ஸ் டிஃபால்ட் செக்னு ஒன்று வச்சிருக்கேன். ஓகே, ஸோ எதுக்காக நான் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன்னா பிகாஸ் நம்ம பார்த்தோம்ல அதுவுமே இது எப்படி ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் நிறைய இது யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பிரைமரிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், செக் யூஸ் பண்ணியிருக்கேன், வேர்கேர் யூஸ் பண்ணியிருக்கேன், நாட்னல் கூட யூஸ் பண்ண சான்ஸ் இருந்துச்சு, அதுவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் எவ்வளோ வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு ஆர்டர் ஐடி வந்து பிரைமரிக்கே வச்சிருக்கேன்,
கஸ்டமர் நேம் இருக்காது, குவான்டிட்டி வந்து செக் கொடுத்துருக்கேன். என்னன்னா குவான்டிட்டி 0க்கு மேலே தான் இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவாக தான் இருக்கணும். அண்ட் ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஓகே வேர்க்கார் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டிஃபால்ட்னு ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே பெண்டிங் கொடுத்துட்டேன். புரியுதா? ஸோ இப்போ என்னன்னா டிஃபால்ட் கான்செப்ட்ல பெண்டிங் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கு. இப்போ இதை நான் ரன் பண்றேன். கமாண்ட் எக்ஸிக்யூட் சக்சஸ்ஃபுல்லி. ஓகே ஜஸ்ட் இப்போ என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ரிஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு அந்த டேபிள் வந்துச்சான்னு பார்க்குறேன். ஆர்டர்ஸ் டிஃபால்ட் செக் வந்துடுச்சு. ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வேல்யூ இன்சர்ட் பண்ண போறேன். இன்சர்ட் இன்டு ஆர்டர்ஸ் டிஃபால்ட் செக். ஓகே இப்படி இன்சர்ட் பண்றேன். ஸோ இதில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் இன்சர்ட் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆர்டர் ஐடி கொடுக்குறேன், கஸ்டமர் நேம் கொடுக்குறேன், ஓகே குவான்டிட்டி கொடுக்குறேன். பட் நான் ஃபோர்த்து குவான்டிட்டி காலம் ஓகே குவான்டிட்டி கொடுக்குறேன். பட் நான் ஃபோர்த்து காலம் இப்போ கொடுக்கல. ஓகேவா எதுவுமே இப்போ நான் கொடுக்கல, மொத்தம் 3 காலம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா இப்போ வேல்யூஸ்ல என்ன பண்ணணும்னா வேல்யூஸ் 1, ஏபிசி கொடுத்துட்டேன். ஏபிசி கமா எனக்கு கஸ்டமர் நேம் ஆர்டர் கஸ்டமர் நேம் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு 5 கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ நான் இதை இன்சர்ட் பண்ணிட்டேன்னா ஒரு இன்சர்ட் ஆயிடுச்சுன்னு காட்டுதான். இப்போ பாருங்க நான் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆர்டர்ஸ் டிஃபால்ட் செக். ஓகே இதை நான் ரன் பண்றேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா அந்த வேல்யூ வந்துருச்சு. இப்போ ஆர்டர் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா என்ன வந்துச்சு, ஆட்டோமேட்டிக்கா பெண்டிங் வந்துச்சு. நான் ஆக்சுவலா இதுல ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் டோட்டலா என் டேபிள் எத்தனை காலம்ஸ் இருக்கு, 4 காலம்ஸ் இருக்கு. பட் நான் இங்க மென்ஷன் பண்ணது 3 தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், 4th காலம் மென்ஷன் பண்ணல. ஓகே ஸோ இது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா இப்போ இதுல ஒரு எரர் வரும், மோஸ்ட் அதுல மறந்துடும் எல்லாரும். ஸோ நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறது 3 காலம்ஸ். ஓகேவா ஸோ அப்போ நான் இங்க என்ன பண்ணணும்னா நான் இங்க வந்துட்டு ஒருவேளை நான் டிஃபால்ட் பெண்டிங் பதிலாக ஷிப்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷிப் ஆயிடுச்சு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த வேல்யூ முதல்ல இது நான் 2 வச்சுக்கிறேன். ஓகே செக் எல்லாம் கரெக்டாக இருக்கு. இப்போ இது இன்சர்ட் பண்ணாங்கன்னா எனக்கு வராது. there are few columns இந்த இன்சர்ட் செட் பண்ணல, எனக்கு few columns தான் இருக்கு. வேல்யூஸ்ல பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குன்னு காட்டும். the number of values and values காலம் வந்துட்டு கரெக்டாக என்ன ஆகும், இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்க காலமோட மேட்ச் ஆகணும். இங்க 3 இங்க 4 இருந்தா எனக்கு வராது. ஓகேவா இது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நான் இங்க வந்துட்டு நான் ஆர்டர் ஸ்டேட்டஸ்னே வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த வாட்டி இப்போ எனக்கு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு 4 காலம் இருக்கு, வேல்யூஸ்ல 3 காலம்ஸ் தான் இருக்கு. இதுவுமே எனக்கு வராது. ஸோ மேட்ச் ஆகிறது கரெக்டாக மேட்ச் ஆகும். பட் இப்போ மட்டும் இது மட்டும் ஏன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் நான் இந்த காலம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் நான் கொடுத்ததுனால. ஸோ அதே மாதிரி டைம்ல அந்த காலம் இன்சர்ட் பண்ணானா இப்போ நான் இப்படி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்டர் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு, அப்போ நான் கண்டிப்பாக ஒரு வேல்யூ கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நான் ஷிப்புன்னு ஒரு வேல்யூ கொடுத்து தான் ஷிப்போடோ இல்லை வேற வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வேல்யூ இன்சர்ட் பண்ணால் எனக்கு வரும். இப்போ ரன் பண்ணா இது வரும். ஓகேவா ஸோ டிஃபால்ட்டோட கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா நீங்க ஒன்னு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்ல அந்த காலமே நீங்க கொடுக்காம இருந்தீங்கன்னா வேல்யூஸ்ல இன்சர்ட் பண்ணலன்னா டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அது வந்துடும். நீங்க ஒரு வேளை இன்சர்ட்ல வந்துட்டு அந்த காலம் கொடுத்துட்டீங்கன்னா அப்ப வேல்யூஸ் கண்டிப்பா இன்சர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ 2 கண்டிஷன் புரியுதா? ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒருவேளை நான் மல்டிபிள் வேல்யூஸ் இன்சர்ட் பண்றேன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணலாம், மல்டிபிள் வேல்யூஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுவோம், அதுக்கமா போட்டு இப்படியே இன்சர்ட் பண்ணுவோம் தெரியுங்களா. ஸோ இப்போ இதுல 3ல சிபிஏன்னு ஏதோ வச்சுருக்க நேம். ஓகே ஸோ குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7 வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணணுமா கண்டிப்பா, பிகாஸ் நான் எத்தனை யூஸ் பண்ணியிருக்கேன், 4 காலம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா டிஃபால்ட்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ டிஃபால்ட் கீவேர்ட் கொடுத்தா என்ன ஆகிடும், பெண்டிங் வந்துடும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஒன்று நீங்க அதை மென்ஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த காலம் டிஃபால்ட்டா இருந்துச்சுன்னா எனக்கு ப்ராப்ளம் இல்லை, என்ன வேல்யூ அது வந்துடும். ஒரு வேலை நீங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணீங்கன்னா அப்போ வந்துட்டு நீங்க அதோட வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். ஓகே எனக்கு வேல்யூஸ் வந்துட்டு எனக்கு வேண்டாம், டிஃபால்ட்டா இருக்கணும்னா டிஃபால்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ 3 இது புரிஞ்சிருக்கேன், சின்ன விஷயம். இப்போ நான் இது 2 மாற்ற முடியாது, ஏன்னா ஏற்கனவே 2 இருக்கனால எனக்கு வராது, பிரைமரி கீன்றனால நான் 4 மாற்றிக்கிறேன். ஓகே ஸோ இதை நான் ரன் பண்ணிக்கிறேன். இப்போ
எல்லாமே வந்துருச்சா? ஸோ எனக்கு இது 3ன்ற ரோ என்ன வந்துச்சு, பெண்டிங் வந்துருச்சா? ஓகே, 4ன்ற ரோ வந்துருச்சு, ஷிப்னு வந்துருச்சு. இதுதான் இதான் டிஃபால்ட்டோட கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே ஓகே, கடைசி கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே, ஃபாரின் கீன்றது பார்த்தீங்கன்னா பிரைமரி கீயோட கனெக்ட் ஆகும். இதான் மெயின் திங். ஓகேவா, ஒரு டேபிளில் நம்ம பார்த்தோம்ல, இந்த டேபிள் பார்த்தோமா, இந்த டேபிளில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஓகே, இந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 4 டேபிள் இருக்கு, ஒரு பிரைமரி கீ இருக்கு, நிறைய ஃபாரின் கீ இருக்கலாம். ஒரு டேபிள் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிரைமரி கீ தான் இருக்க முடியும், பட் ஃபாரின் கீனா எத்தனை வேணா இருக்கு. ஸோ என்ன பர்பஸ்க்கு ஃபாரின் கீ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த டேபிள் அந்த டேபிள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி கனெக்ட் ஆகும்னா, ஒரு பிரைமரி கீ இன்னொரு ஃபாரின் கீயோட கனெக்ட் ஆகும். மீனிங் புரியுதா? ஒரு பிரைமரி கீ இன்னொரு ஃபாரின் கீயோட கனெக்ட் ஆகும். ஓகே, இப்போ பிரைமரி கீயோட கனெக்ட் ஆகும். இப்போ சிம்பிளா பார்த்துக்கோங்களேன், எம்ப்ளாயி டேபிள் என்ன முக்கியமான காலம்? எம்ப்ளாயி ஐடி தான் காலம் முக்கியமானது. ஸோ அதான் கண்டிப்பா பிரைமரி கீயா இருக்கும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் பீரியட்ல என்ன இருக்கும்? எம்ப்ளாய்மெண்ட் பீரியட் ஐடின்னு ஒரு காலம் இருக்குமா, அதான் முக்கியமான காலமா. ஸோ அதனால என்ன இருக்கும்? அதுதான் வந்துட்டு பிரைமரி கீயா இருக்கும். ரோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோல் ஐடி தான் முக்கியமான காலம், அது பிரைமரி கீல இருக்கும். ஓகே, இப்போ நான் இது எம்ப்ளாய்மெண்ட் ஐடியும் எம்ப்ளாய்மெண்ட் பீரியட் ஐடியால கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கனெக்ட் பண்ண முடியாது. எம்ப்ளாயி ஐடியும் அந்த டேபிள் இருக்க எம்ப்ளாயி ஐடியோட தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ எனக்கு ஆல்ரெடி இந்த ஐடி பிரைமரி கீயா இருக்குன்ற போது நான் இன்னொரு கீயை தான் என்ன பண்ணுவேன், ஃபாரின் கீயா வச்சுப்பேனா? ஓகேவா, புரியுதா? இப்போ நான் ஃபாரின் கீயா வச்சுக்கிறேன்னா அப்போ இங்க இந்த டேபிள் இருக்க பிரைமரி கீ இந்த டேபிள் இருக்க ஃபாரின் கீயோட கனெக்ட் பண்ண முடியுமா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீயோட இம்பார்ட்டன்டான திங். ஓகே, இப்படிதான் கனெக்ஷன்ஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது எதுக்காகனா ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணும்போது ஆல்ரெடி இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, நான் மட்டும் சொல்றேன் என்னன்றது. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு, 2 டேபிள் வச்சிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸும் கோர்ஸும் ஒரு டேபிள் வச்சிருக்கேன். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் என்ன இருக்கு? ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு, நேம் இருக்கா, ராகுல் இருக்கு, அனன்யான்னு இருக்கு. என்ரோல்மெண்ட்ஸ் டேபிள்ல இது வந்துட்டு பேரண்ட் டேபிள், ஸ்டூடெண்ட் டேபிள் வந்து பேரண்ட் டேபிள், சைல்டு டேபிள் நான் சொல்றேன் இப்போ வரைக்கும். ஓகே, இது என்ரோல்மெண்ட்ஸ் டேபிள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஐடி இருக்கு, ஸ்டூடெண்டோட ஐடி இங்க இருக்கா, இந்த ஐடி இதோ இப்போ பிரைமரி கீயோட ஃபாரின் கீ கனெக்ட் ஆகுமா, அப்புறம் கோர்ஸ் இருக்கா. ஸோ 3 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி இன் என்ரோல்மெண்ட்ஸ் மஸ்ட் எக்ஸிஸ்ட் இன் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள். ஸோ இது என்னன்னா ஒரே சிம்பிளா நம்ம ஒர்க் பண்ண தெரிஞ்சிடும். நான் இதை கிரியேட் பண்றேன். ஓகே, முதல்ல டேபிள் கிரியேட் பண்றேன். ஓகேவா, ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன், இன்சர்ட் பண்ணிட்டேன்னா. ஓகே, இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ரோல்மெண்ட்ஸ் ஒன்று கிரியேட் பண்றேன். அது என்னென்ன வச்சிருக்கேன்னு பாருங்க, எப்படி ஃபாரின் கீ ரெஃபரன்ஸ் பண்ணுன்றது பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னன்னா 3 காலம் தான் இருக்கா, என்ரோல்மெண்ட் ஐடி இருக்கு, ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு, கோர்ஸ் இருக்கு. இப்போ நான் ஒரு டேபிள்ல நான் ஃபாரின் கீ கொடுக்கணும்னா எப்படி பண்ணணும்னா, ஃபாரின் கீன்னு கொடுத்துட்டு ஃபாரின் கீ எது ஃபாரின் கீ, இப்போ என்கிட்ட இந்த ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கா, கரெக்டா, நான் இந்த ஸ்டூடெண்ட் ஐடின்னு வச்சுக்கிறேன், இந்த டேபிள் வந்து ஐடின்னு வச்சுக்கிறேன், கன்ஃபியூஷன் வேணும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஒரே விஷயம் மட்டும் பண்ணிடுறேன். இப்போ நான் ட்ராப் டேபிள் பண்ணிக்கிட்டு நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை சொல்லி தரேன். ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, நான் இப்போ இந்த டேபிள் எனக்கு வேண்டாம், ட்ராப் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா நான் கிட்ட கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸையும், ஓகே, இந்த டேபிள் நான் அப்படி கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ்னா எனக்கு வந்துருச்சா, வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ரோல்மெண்ட்ஸ் டேபிள் என்னென்ன இருக்கு, 3 காலம் இருக்கா, இப்போ வரைக்கும் 1 காலம் இருக்கு. 4வதா இருக்கிறது பார்த்தீங்கன்னா காலம் கிடையாது. ஸோ இது வந்துட்டு ஃபாரின் கீயை நான் ரெஃபரன்ஸ் பண்ணுவேன், பிகாஸ் நம்ம இங்கே பார்த்தோம்ல இந்த டேபிள் நான் கனெக்ட் பண்ணல கரெக்டா, அதுக்காக ரெஃபரன்ஸ் பண்றது. ஓகே, ஸோ இப்போ ஃபாரின் கீ என்ன வச்சு ரெஃபரன்ஸ் பண்ண, ஃபாரின் கீ ஸ்டூடெண்ட் ஐடின்னு போட்டுருவேன், ரெஃபரன்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள்ல இருக்கிற ஐடி. புரியுதா? ஸோ என்ன பண்ணுங்கன்னா நீங்க எப்படி ஃபாரின் கீ கிரியேட் பண்ணு, எதுக்கு கிரியேட் பண்ணு, இந்த டேபிள் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஐடிக்கு கிரியேட் பண்ணு. ஓகேவா, எதை ரெஃபர் பண்ணி கிரியேட் பண்ணா, ரெஃபர் பண்ணு ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் இருக்கிற ஐடியை ரெஃபர் பண்ணி கிரியேட் பண்ணு. இதுதான் சின்டாக்ஸ். ஓகேவா, புரியுதா? இப்போ நான் இப்படி கிரியேட் பண்ணிட்டேன். என்ன பண்ண, ஃபாரின் கீ கிரியேட் பண்ண, ஸ்டூடெண்ட் ஐடிக்கு ஃபாரின் கீ கிரியேட் பண்ணு. எப்படி கிரியேட் பண்ணுன்னா ரெஃபரன்ஸ் பண்ணு, எதை ரெஃபர் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் இருக்கிற ஐடியை ரெஃபர் பண்ணி கிரியேட் பண்ணு. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் இது ஐடி பிரைமரி கீ,
என்ரோல்மெண்ட் டேபிள்ல என்ரோல்மெண்ட் ஐடி தான் பிரைமரி கீ, ஸ்டூடெண்ட் ஐடின்றது ஃபாரின் கீ. வந்துருச்சா? ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் சைல்ட் டேபிள் பேரண்ட் டேபிளோட கான்செப்ட் வரும். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ எனக்கு எல்லாம் இருக்கு, 2 வேல்யூ இன்சர்ட் பண்ணியிருக்கனால இப்படி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்கிட்ட நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட்ஸ் டேபிளில் ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ண போறேன். இன்சர்ட் இன்டு என்ரோல்மெண்ட்ஸ் பண்ண போறேன் வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் என்ன காலம்ஸ்லாம் இருக்கு? என்கிட்ட 3 காலம் தான் இருக்கா. 3 பிரைமரி கீயா, என்ரோல்மெண்ட் ஐடி தான் 3. ஓகே, ஸ்டூடெண்ட் ஐடி என்ன கொடுத்துருக்கேன்? 999 கொடுத்துருக்கானா. அடுத்து கோர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்கேன்? பவர் பே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த 999 வந்துட்டு எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் இருக்கா? இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் 101, 102, 103 தான் இருக்கு. ஆனால் வந்து நான் 999 கொடுத்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆகாது. பிகாஸ் எனக்கு கான்ஃப்ளிக்டட் வித் ஃபாரின் கீ கான்ஸ்டன்டோட கான்ஃப்ளிக்ட் ஆகிருக்குன்னு வந்திருக்கு. ஸோ என்ன மீனிங்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ நான் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே இந்த டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன்ல. ஓகேவா? இந்த டேபிளில் தான் ஃபாரின் கீ, இந்த டேபிளில் தான் என்ன இருக்கு? இந்த டேபிள் வந்துட்டு ரெஃபர் பண்ணியிருக்கு. ஓகே, செகண்ட் டேபிள் என்ன பண்ணிருக்கு? ஃபர்ஸ்ட் டேபிள ரெஃபர் பண்ணி தான் இருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு என்ரோல்மெண்ட்ல ஸ்டூடெண்ட் வந்துட்டு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவனை வந்துட்டு கோர்ஸ் வந்து என்ரோல் பண்ண முடியும். புரியுதா கான்செப்ட்? ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னா பாருங்க, சிம்பிளா வரேன்னு சொல்றேன். நான் என்கிட்ட ஒரு டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் இருக்கு, என்ரோல்மெண்ட்ஸ் டேபிள் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் வெறும் முக்கியமான டேபிள் வெறும் ஐடி பிரைமரி கீ மட்டும் தான் வச்சிருக்கேன். பட் என்ரோல்மெண்ட்ஸ் டேபிள் என்ன வச்சிருக்கேன்னா ஃபாரின் கீயும் சேர்த்து வச்சிருக்கேன். இந்த ஃபாரின் கீ என்ன பண்ணுதுன்னா இந்த டேபிள ரெஃபர் பண்ணி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படின்ற போது என்ரோல்மெண்ட்ஸ் எப்பவுமே ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ரெஃபர்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரெஃபர் பண்ணி இருக்கு. ஸோ அப்போனா நான் ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்றேன்னா ஓகேவா, அப்போ ரெஃபர் பண்ணி இருக்கிறனால இந்த ஸ்டூடெண்ட் அங்கே இல்லைன்னா நான் யாருக்கு ரெஃபர் பண்ணுவேன்? ஓகேவா? அப்போ இந்த 999 ஸ்டூடெண்ட் என்கிட்ட இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி பார்த்தேன்னா இந்த 2 டேபிள் ரன் பண்ணும்போது எனக்கு இந்த 999 ஸ்டூடெண்ட் ஐடி நான் இன்சர்ட் பண்றேன். அவனுக்கு தான் பவர் பே கோர்ஸ் அசைன் பண்ணி நான் சொல்றேன். இந்த 999 ஸ்டூடெண்ட் என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை. ஸோ அப்படின்ற போது இந்த வேல்யூ எனக்கு இன்சர்ட் ஆகாது. ஓகே, இப்போ நான் இதுல இடத்துல நான் என்ன பண்ணலாம்? 999 பதிலாக என்ன பண்ணலாம்? 103 கொடுத்தேன்னா என்ன ஆகும்? அந்த ஸ்டூடெண்ட் என்கிட்ட இருக்கிறான்னா இப்போ ரோஹித்க்கு என்ன அசைன் ஆகும்? ஓகே, ரோஹித்க்கு என்ன அசைன் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இப்போ வந்துட்டு ரன் பண்றேன், பவர் பி கோர்ஸ் அசைன் ஆகிடும். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி வந்து 103 ரோஹித்க்கு என்ன கோர்ஸ் அசைன் ஆகிருக்கு? பவர் பி அசைன் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு 2 இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, இன்னொரு விஷயம் பார்க்கலாம். delete from students where student id equal to 1. நம்ம delete பண்ண கமாண்ட் யூஸ் பண்ணிருக்கோம்ல. delete என்ன பண்ணணும்னா என்ன டேபிள் இருந்து delete பண்ணணும்? வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் இதுதானே. ஸோ இதுல ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு 101 கொடுத்துருக்கானா. ஸோ இப்போ இதை நான் delete பண்றேன். எனக்கு இது ஆக்சுவலா ஸ்டூடெண்ட் ஐடின்ற நேம் கிடையாது, ஐடின்றது நேம். ஓகே, வேற ஐடி ஈக்குவல் 101ல. ஸோ இது கொடுத்து பார்க்குறேன். இப்போ பாருங்க, delete ஸ்டேட்மெண்ட் கான்ஃப்ளிக்டட் வித் தி ரெஃபரன்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ என்னால ஏன் delete பண்ண முடியாது? பிகாஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர்ஸ்ல என்ரோல் பண்ணிட்டான். சரிங்களா? ஸோ ரெண்டுமே எப்படி கான்ஃப்ளிக்ட் ஆகுதுன்னு தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான அந்த இது. ஓகேவா? எனக்கு இந்த மாதிரி டைம்ல இப்படி இருக்குன்ற போது ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட் வந்து கோர்ஸ்ல என்ரோல் ஆயிருந்தாலும் அவனை வந்து delete பண்ண முடியாது. ஓகேவா? அது இந்த ஸ்டூடெண்ட்லயே பார்த்தோமா, இதான் பார்த்தோம். என்னன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு கோர்ஸ்ல என்ரோல்மெண்ட் ஆகியிருந்தானா அவனை delete பண்ண முடியாது. பிகாஸ் எதனால? ஃபாரின் கீ பிரைமரி கீயோட ரெஃபரன்ஸ்னால. அதுவே அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு அதுவே வந்துட்டு கோர்ஸ் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்க்கு என்னால அசைன் பண்ண முடியாது ஒரு ஸ்டூடெண்டே இல்லைனா. அதான் வந்து பார்த்தோமா இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தோமா பவர் பி வந்துட்டு ரோஹித்க்கு அசைன் பண்ண ட்ரை பண்ண என்ன இருந்துச்சுன்னா 999 இருந்துச்சு. அந்த ஸ்டூடெண்டே அவன் இல்லைங்க, அப்படின்னாலும் கோர்ஸ் அசைன் ஆகாது. ஃபர்ஸ்ட் அது பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு கோர்ஸ்ல இருக்கிறான், கோர்ஸ் எடுத்துட்டான், ஜாயின் பண்ணிட்டான். அப்போ கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் என்னால delete பண்ணக்கூடாதுல்ல. கோர்ஸ்ல எல்லா ஸ்டூடெண்ட் வேணா delete பண்ணலாம், கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட் என்னால delete பண்ணக்கூடாதா? இப்போ கான்ஃப்ளிக்ட் வந்து எப்படி இஷ்யூ இது தெரியுதா? ஸோ பிரைமரி கீ ஃபாரின் கீ இப்படிதான் ஒரு டேபிள் ஒர்க் ஆகும். ஓகே ஓகே. ஸோ அப்புறம் கடைசியா ஒன்று என்னன்னா நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். எம்ப்ளாயிஸ் டேபிள்ல என்னென்னலாம் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி கீ யூஸ் பண்ணியிருக்கேன், வேர் கேர் வந்துட்டு நாட் நல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எம்ப்ளாயி நேம் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கக்கூடாது, இமெயில் வந்துட்டு யூனிக்கா தான் இருக்கணும்,
ஏஜ் வந்துட்டு 18+ இருக்கணும். வேர்க்கார் வந்து டிஃபால்ட் வந்து இந்தியான்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா கீ கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் தெரியுது. ஸோ இப்படி தான் ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆகும், ஒர்க் ஆகும். ஓகே, இதுதான் கன்ஸ்டன்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே ஓகே ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம், கன்ஸ்டன்ட்ஸ். ஓகே, இப்போ கன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இதில் பார்த்தீங்கன்னா ஓகே